Hi guys, this is Black Shirt Review with Arun. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் சிவகார்த்திகேயன் ஸ்ரீலீலா ஜெயம் ரவி நடித்த பராசக்தி. 1965 சிவகார்த்திகேயன் புறநானூறு அப்படின்னு ஒரு அமைப்பை வச்சு இந்தி திணிப்புக்கு எதிராக போராடிட்டு இருக்காரு. அப்படி போராடிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு அசம்பாவிதம் நடந்துருது. அதுலேருந்து அவர் போராட்டத்தை கைவிட்டு அமைதியான வாழ்க்கைக்கு திரும்புகிறாரு. ஆனால் இந்த இந்தி திணிப்பு அதிகரித்து அவர் திரும்பி ரோட்டில் இறங்கி ஆளும் அரசுக்கு எதிராக போராட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுது. அதிலிருந்து இந்தி திணிப்புக்கு எதிராக இவர் எப்படி போராடினார், அதான் இந்த படத்தோட கதை. தமிழ்நாட்டில் ஒரு ஆண்ட கட்சி, இப்போயும் அந்த கட்சி இருக்குது. அந்த கட்சி நம்மளை எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கு, அந்த கட்சி எப்படிலாம் இந்திய திணிப்பை ட்ரை பண்ணியிருக்குன்னு நமக்கு இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படமாக எடுத்து காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி படம்லாம் வரும்போது இந்த கட்சி இப்படிலாம் நம்மளை பண்ணியிருக்கா அப்படின்னு அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சுக்க இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸே ரவி மோகன் தான். ஒரு மனுஷனை எவ்வளோ ஈவலாக காட்ட முடியுமோ அவ்வளோ ஈவலாக காட்டியிருக்காங்க. கொஞ்சம் கூட அவருக்கு இறக்க குணமே கிடையாது. கேரக்டர் மட்டும் பயங்கர பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையும் அவரோட இமேஜும் உடஞ்சிடக்கூடாது. ப்ளஸ் அந்த வில்லன்றதை ப்ரூவ் பண்ணுன்றக்காக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வில்லனோட கேரக்டர் மட்டும். மேக்கிங் வைஸ் பார்க்கும்போது பயங்கர பர்ஃபெக்டான மூவி இது. கேமரா ஆங்கிள் இருக்கட்டும், கலர் கரெக்ஷன் இருக்கட்டும். 1965னா அதை நம்ம நம்புகிற மாதிரி அப்படியே இருக்கும். கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு மல்டி ஸ்டார் சீன் ஒன்று இருக்குது. எல்லா லாங்குவேஜில் இருந்தும் தமிழுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த சீன் இருக்கும். அதெல்லாம் செம்மையாக இருந்தது. படத்தில் நிறைய டைலாக்கை மியூட் பண்ணிட்டாங்க. எங்கெல்லாம் ரொம்ப ஹைப்பாக இருக்குமோ அந்த டைலாக் எல்லாமே மியூட்டில் தான் இருந்தது. அப்புறம் இவங்க எந்த டைலாக்லாம் மக்களோட கனெக்ட் ஆகும் அப்படின்னு ரொம்ப டீப்பாக எடுத்தாங்களோ அந்த சீன்ஸ் எல்லாம் கீழே சித்தரிக்கப்பட்டவை அப்படின்னு போட்டு விட்டாங்க. ஸோ அந்த சீனுக்கும் நமக்கும் ஒரு கனெக்ட் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. சரி, இப்போது இந்த தமிழ் உணர்வெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக எந்த மொழிக்கும் சம்மந்தம் இல்லாதவனா இந்த படத்தை பார்த்தா இருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுது. அதனால் ஒவ்வொரு சீன்லேயும் தமிழ் எதிர்ப்பு அந்த வேர்டு கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஒரு அளவுக்கு மேலே இது ஓவர் டோஸ் ஆகுது. வன்முறைலாம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. இந்த படத்துக்கு அது தேவைன்னாலும் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். நிறைய சீனில் ஆடியன்ஸ்லாம் கிளாப் பண்ண கூட இல்லை. எனக்கு என்னமோ பாதி பேருக்கு மேலே அவங்க பசங்களை ஹிந்தி படிக்க வைக்கிறாங்களோ என்னென்னு ஒரு டவுட் இருந்துச்சு. அது எனக்கு தெரில. ஓவரால் இந்த படத்தை பார்க்கும்போது என்ன தான் தமிழை தூக்கி பிடிச்சாலும் மற்ற எந்த மொழியும் குறைச்சியோ கம்மியாவோ இழிவுபடுத்தியோ ஒரு லைன் கூட கிடையாது. இன்கேஸ் பார்த்தா சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. அந்தந்த ஊரில் அந்தந்த லாங்குவேஜை பேசுங்கன்னு தான் சொல்கிறாங்களே தவிர எந்த மொழியுமே தப்பாவோ குறைச்சோ எதுவுமே பேசலை. பார்க்குறதோட விட்டுறாமல் இந்த படத்தை வீட்டுக்கு போயிட்டு கண்டிப்பாக டீகோட் பண்ணி பாருங்கள். அந்த டைமில் யார் ஆட்சி பண்ணியிருந்தாங்க, மத்திய அரசுன்னு சொன்னாலே நமக்கு ஒரு கவர்மெண்ட் தான் நான் வரும். அப்போ யார் சென்ட்ரலில் இருந்தா, அப்போ என்னென்ன பண்ணாங்க, அவங்க இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் இதுக்கு டீகோட் பண்ணி பாருங்கள். ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் கண்டிப்பாக குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் நமக்கு முன்னாடி இருந்தவங்க எந்த அளவுக்கு போராடி இருக்காங்க தமிழுக்காக அப்படின்னு. கொஞ்சம் சீன்லாம் ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அது எந்த கட்சி நீங்களே போய் பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த சீன்லாம் கரெக்ட் பண்ணால் பெஸ்ட் மூவி அவார்டே வாங்கும் 2026ஓடது. பட் இப்போயும் ஒன்றும் குறைச்சல் இல்லை. கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்க்க வேண்டிய ஒரு சூப்பர் படமாக வந்திருக்கு. கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.